Tamil Short and Senior, January 1996 to January 1998, letter part. 5 seconds left. Start. சென்னையில் உள்ள சாந்தி துணிக்கடையின் மேலாளர், திருப்பூரில் உள்ள திருவாளர்கள், குமரன் சகோதரர்களுக்கு எழுதும் கடிதம். அன்புடையர், தாங்கள் அனுப்பியிருந்த 500 சட்டைகள் கொண்ட 5 கட்டுகள் நேற்றைய தினம் எங்களுக்கு கிடைக்கப்பெற்றன. கட்டுகளை பிரித்து பார்த்தபோது அவற்றில் 100 சட்டைகள் சேதமுற்றிருந்தன என்பதை தங்களுக்கு வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். தங்கள் பொருள் விவர பட்டியில் கண்டுள்ள தொகையில் மேற்படி சேதமுற்ற சட்டைகளுக்குரிய விலையை கழித்து கொண்டது போக பாக்கி தொகைக்கான வங்கி காசோலையை 1-2 நாட்களுக்குள் தங்களுக்கு அனுப்பி வைப்போம். எங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு முழு மனநிறைவு அளிக்கும் வண்ணம் நாங்கள் இப்பகுதியில் சென்ற 50 ஆண்டுகளாக பெயரும் புகழும் பெற்று இருப்பதை கருதிற்கொண்டு தாங்கள் எப்போதும் முதல் தரமான துணிகளையே எங்களுக்கு அனுப்பி வைப்பதில் முக்கிய கவனம் செலுத்த வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறோம். தாங்கள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் பல்வேறு அளவுள்ள 1000 உயர் ரக பனியன்களை எங்களுக்கு அனுப்பி வைக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். தங்களுடைய விவரமான பதிலை விரைவில் எதிர்பார்க்கிறோம். தங்கள் நம்பிக்கையுள்ள ஜூலை 1996. திருச்சி காந்தி கதர் விற்பனை நிலையம் மேலாளர் சிவகாசி பாண்டியன் நிறுவனத்திற்கு எழுதிய கடிதம். அன்புடையர், நாங்கள் கடந்த 20 ஆண்டுகளாக கதர் துணி மற்றும் கிராம கைவினை பொருள்கள் விற்பனை செய்து வருகிறோம். சமீப காலமாக மக்கள் கைவினை பொருள்களின் பேரில் அதிக ஆர்வம் காட்டி வருவதை எங்கள் விற்பனை பட்டியல் எடுத்து காட்டுகிறது. இன்னும் அதிக அளவில் எங்கள் பொருள்களை மக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் விளம்பரம் செய்ய வேண்டியிருக்கிறது. தேசிய தலைவர்களின் உருவப்படங்களை நல்ல முறையில் தாங்கள் வெளியிட்டு வருவதை பார்த்தோம். எனவே தங்கள் நிறுவனத்தின் மூலம் வண்ணப்படங்களில் நாட்காட்டி தயாரித்து பெறலாம் என்று நினைக்கிறோம். 6 வகையான வண்ணப்படங்கள் பொருந்திய நாட்காட்டிகளை அச்சிட்டு வழங்க விரும்புகிறோம். தங்கள் நிறுவன ஏஜென்ட்டுகள் சென்ற மாதம் எங்கள் நிலையத்துக்கு வந்தார்கள். அவர்களிடம் எங்களுக்கு தேவையான படங்கள் இல்லை. எனவே முதலில் காந்தி, நேரு, காமராஜ், இந்திரா காந்தி ஆகியோரின் வண்ணப்படங்களின் மாதிரியை அனுப்பினால் அவற்றை பார்த்து எங்கள் தேவையை தெரிவிக்க இயலும். எனவே இது பற்றி தங்களது விரைவான பதிலை எதிர்பார்க்கிறோம். தங்கள் நம்பிக்கையுள்ள ஜனவரி 1997. சென்னை பாலன் கூட்டமைப்பினர் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் எழுதும் கடிதம். அன்புடையர், நாங்கள் வரும் ஜூன் மாதம் 19ஆம் நாளிலிருந்து மதுரை கண்ணன் நிறுவனத்தையும் ஏற்று நடத்த இருக்கின்றோம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்து கொள்ளுகிறோம். இந்த நிறுவனம் தோல் மற்றும் தோல் சம்பந்தமான பொருள்களை
தயாரிப்பதில் வல்லுநர்கள் என்பதை தாங்கள் அறிவீர்கள். நாங்கள் இந்த நிறுவனத்தை ஏற்று நடத்தும்போது அவர்களின் பொருள்களுடைய தரத்தை எந்த அளவுக்கும் குறைக்காமல் பார்த்து கொள்வோம். மேலும் புதிய முறைகளையும் புதிய வகைகளையும் கையாள உள்ளோம் என்பதையும் தெரிவித்து கொள்ளுகிறோம். அத்துடன் பொருள்களின் விலையையும் ஓரளவுக்கு குறைக்கவும் உத்தேசித்துள்ளோம். தற்சமயம் மதுரை நிறுவனத்தில் பணிபுரியும் எல்லா அலுவலர்களும் தொடர்ந்து புதிய நிறுவனத்தில் பணிபுரிவார்கள். சென்னையை பொறுத்தவரையில் மாற்றம் இல்லை. 2 நிறுவனங்களின் வாடிக்கையாளர்களுக்கும் நல்ல முறையில் பணியாற்றவே விரும்புகிறோம். 2 நிறுவனங்களின் சார்பாக தங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு உங்களுடைய ஆதரவு தொடர்ந்து இருக்க வேண்டும் என்றும் நாங்கள் கேட்டு கொள்ளுகிறோம். தங்கள் நம்பிக்கையுள்ள ஜூலை 1997 சேலம் கண்ணன் கூட்டமைப்பின் மேலாளரிடமிருந்து கோவை ராமசாமி கூட்டமைப்புக்கு அனுப்பும் கடிதம். அன்புடையர், வணக்கம். நாங்கள் சென்ற செப்டம்பர் மாதம் அவர்களுக்கு அனுப்பிய மரச்சாமான்களுக்கான பணம் ரூபாய் 7500 மற்றும் இரும்பு சாமான்களுக்கான பணம் ரூபாய் 3000 இதுவரையில் செலுத்தப்படவில்லை என்பதை வருத்தத்துடன் தெரிவித்து கொள்ளுகிறோம். பணம் செலுத்துவதில் 3 மாதங்களுக்கு மேல் காலதாமதம் செய்யப்பட்டுள்ளது என்பதை ஞாபகப்படுத்துவதுடன் இது பற்றி 2 நினைவூட்டு கடிதங்களும் தங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளன என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். வாடிக்கையாளர்கள் எங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை அவ்வப்போது செலுத்தாவிட்டால் எங்கள் வியாபாரம் பெரிதும் பாதிக்கப்படும் என்பதை தாங்கள் அறிவீர்கள். தாங்கள் எங்கள் நிறுவனத்தின் நீண்டகால வாடிக்கையாளர் என்பதால் நாங்கள் இது பற்றி மேல் நடவடிக்கை எதையும் எடுக்க இயலாத நிலையில் இருக்கிறோம். எனவே மேலும் காலதாமதம் செய்யாமல் எங்களுக்கு சேர வேண்டிய நிலுவை பணத்தை உடனடியாக அனுப்பி வைக்கும்படி கேட்டுக்கொள்ளுகிறோம். தங்கள் மேலான ஆதரவை தொடர்ந்து எதிர்பார்க்கிறோம். தங்கள் உண்மையுள்ள ஜனவரி 1998. மேலூரில் உள்ள மு. சரவணன் என்பவர் மதுரையில் உள்ள சொக்கநாதன் நகர கூட்டுறவு வங்கியின் செயலாளருக்கு எழுதும் கடிதம். அன்புடையர், நான் இவ்வூரில் சிறிய அளவில் அச்சகம் ஒன்றை துவக்கி 5 ஆண்டுகளாக நடத்தி வருகிறேன். நான் அச்சு தொழில்நுட்ப பட்டயம் பெற்றுள்ளேன். அச்சு பொறி ஒன்றும் மற்றும் தேவையான கருவிகளும் என்னிடம் உள்ளன. அச்சு பணிகள் தொடர்ந்தாற்போல் அதிக அளவில் வந்து கொண்டிருப்பதால் இவ்வச்சகத்தை விரிவுபடுத்தும் பொருட்டு மக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள வணிக வளாகம் ஒன்றில் அதிக பரப்பளவுள்ள இடம் ஒன்றை வாடகைக்கு எடுத்துள்ளேன். புதிய கடையில் 2 நவீன அச்சு பொறிகள் வாங்கி வைத்து தொழிலை விரிவுபடுத்த விரும்புவதால் தங்கள் வங்கியின் மூலம் சிறு தொழில் உதவி திட்டத்தின் கீழ் 30,000 ரூபாய் கடன் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
கடன் தொகைக்கு ஈடாக தேவைப்படுவனவற்றை அளிக்க தயாராக இருக்கிறேன் என்றும் முதலும் வட்டியும் மாதந்தோறும் உரிய தேதிகளில் செலுத்தக்கூடும் என்றும் உறுதி அளிக்கிறேன். ஆகவே கடன் பெறுவதற்குரிய விவரங்களை அருள் கூர்ந்து அனுப்ப கோருகிறேன். தங்கள் கடிதம் கிடைத்தவுடன் தங்களை நேரில் சந்திக்கிறேன். தங்கள் நம்பிக்கையுள்ள ஸ்டாப்.